வணக்கம். ஆமையும் தேவாங்கன்னு தலைப்பை பார்த்த உடனே நீங்கள் உடனே பஞ்சதந்திர கதை நான் சொல்ல போகிறேன்னு நினச்சிடாதீங்க. இந்த ரெண்டு உயிரினம் ரொம்ப அபூர்வமான உயிரினங்க. ஆமை டார்டாய்ஸ்னு அதுக்கு ஆங்கிலத்தில் பேர். அதே மாதிரி தேவாங்குங்கிற ஒன்று ரொம்ப பேருக்கு அதனுடைய பேரே தெரியாது, தமிழ்லையும் தெரியாது. ஆங்கிலத்தில் ஸ்லெண்டர் லாரிஸ் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குது. சரி, இதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன? நம்முடைய தமிழ் இனம் பழமையானது பெருமையானது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப, இந்த பழமைக்கும் பெருமைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழர்கள் பெரு வணிகர்களாக இருந்திருக்கிறார்கள். மெர்ச்சன்டைஸ் ஆஃப் த வெனிஸ்ன்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் நாடகம் எழுதுறார். அப்படின்னா வணிகர்களை பற்றிய நாடகத்தில் அந்த கதை வருது. அது நம்ம வாணிபம் என்பது என்ன அப்படின்னா 2000 ஆண்டு பழமையானது. அட என்னப்பா நீங்கள் எது எடுத்தாலும் 2000 3000ங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உண்மை அதுதானங்க. அதாவது தரைவழி போக்குவரத்திற்கு மாட்டு வண்டிகளும் குதிரைகளும் மனிதர்கள் தலைச்சுமையாகவும் கொண்டு சென்று பொருள்களை விற்று வந்தார்கள். ஐவகை நிலங்களில், அதாவது குறிஞ்சி மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடம், பாலை மணல் சார்ந்த இடம். இந்த 5 தான். இதுல அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, மருத நிலத்தில் விளையக்கூடிய நெல்லை வாங்குறதுக்காகத்தான் குறிஞ்சியிலிருந்து தேன் கொண்டு வந்தாங்க, நெய்தல்ல இருந்து மீன் கொண்டு வந்து அந்த நெல்லை வாங்கிட்டு போனாங்க. காட்டில் இருந்து அதே போல் பொருள்களை கொண்டு வந்து இந்த மருத நிலத்தை நோக்கி வந்தாங்க. இப்போ வியாபாரமும் நடந்தது. பண்டமாற்று தான் ஒரு காலத்தில், அப்புறம் வியாபாரம். பிறகு கடல் வழியாக பயணப்படலாம்ங்கிற விஷயத்த தமிழர்கள் ஆதி காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. அதுவும் தமிழகம் இப்படி கூர்மையாக முடியும். 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் தரை, தீபகற்பம்னு பேர். இந்த 3 பக்கமும் கடல் சூழ்ந்திருப்பதால கடலில் பொருள் மிதக்குங்கிற விதியை ஆர்கிமிடிஸ் பின்னாடி தான் கண்டுபிடிச்சார். கட்டையை போட்டு அந்த கட்டை மிதக்கிறத பார்த்துட்டு அந்த கட்டையில படகு மாதிரி செஞ்சு, பிறகு கப்பல் செஞ்சு வங்கம்னு பேர் வச்சு 23 வகையான பேர்கள் நீர் மிதவைக்கு இருக்கான். எப்படி பாருங்க, தோணி, வங்கம், கப்பல், படகு, இதே போல பல்வேறு சொற்கள் இருக்கு. தெப்பம், இதெல்லாமே பொருள்களை வச்சு கொண்டு போகிறது தான். இன்னைக்கு கூட கேரளாவில் பெரிய பெரிய மரங்களை இந்த தெப்பத்தில் வச்சு நீந்திக்கிட்டே தள்ளிட்டு போவாங்க. அது சுலபமாக கொண்டு போய் அங்கே சேர்த்துடலாம். இப்போ கடலில் பயணப்பட்டாங்க. சரி, ஒரு காலத்தில் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு கடல் வழியாக போயிருக்காங்க, தூத்துக்குடி போயிருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி இலங்கைக்கு போயிருக்காங்க, கடாரம் சொல்லக்கூடிய மலேசியாவுக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு திசை எப்படி தெரியும்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 திசை. இதுதான் நமக்கு தெரிஞ்ச திசை. இது எல்லாமே சூரியனை அடிப்படையாக வச்சு நம்ம பிரிக்கிறோம். கடல்ல போற போது பகலா இருந்தா கிழக்கு, அதுக்கு ஏத்தாப்புல மேற்கு, வடக்கு, தெற்கு கண்டுபிடிச்சு போடலாம். இரவுல மழைக்காலத்துல என்ன செய்யறது? 1, நட்சத்திரங்களை வச்சு அவங்க திசை கண்டுபிடிச்சாங்க. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம சொல்றோம் திசை மானின்னு ஒன்று இருந்துச்சுங்கிறோம். வடக்கு நோக்கியே அந்த காந்த முள் காட்டும். அதுக்கு முன்னாடி, அதுக்கு மேல அப்படிங்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம GPS வரைக்கும் வந்துட்டோங்க. அன்னைக்கு அந்த பாய்மர கப்பல்ல துடுப்பு போட்டு போறப்ப திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா 2 உயிரினங்களை பயன்படுத்துறாங்க. 1 ஆமை. ஆமைக்குன்னு ஒரு பாதை இருக்கு அப்படின்னு ஒரிசா பாலு என்கின்ற அறிஞர் கடலாமைகளை பற்றி ஆய்வுல சொல்றாரு. நல்லா சொன்னா, நல்ல நீர், தெளிந்த நீருக்கு அடியில ஆமை போன பாதை தெரியுமாங்க. அப்படி ஆமைகள் போய் சேர்ந்த இடம் தான் கச்சத்தீவுங்கிறாங்க. கச்சன்னு ஆமைன்னு ஒரு அர்த்தம். இப்ப ஆமைகளுடைய பாதையை வச்சு போகலாம், கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு, தேவாங்கின் மூலமாக திசைகளை கண்டுபிடிச்சாங்களாம். குரங்கு இனத்தை சேர்ந்த தேவாங்கு பெரிய கண்களை உடையது. இது குட்டி போட்டு பாலூட்டும் பாலூட்டி வகையை சேர்ந்தது. இரவுல மட்டும்தான் இது நடமாடும். இதுக்கு ஒரு அரிய குணம் உண்டு. என்ன அப்படின்னா, இது மேற்கு நோக்கி மட்டும்தான் உட்காரும். எப்ப பார்த்தாலும், இப்ப நீங்க ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு வைங்க, அதை இறக்கி விட்டீங்கன்னா அது உட்கார்றது மேற்கு நோக்கி உட்காரும். ஏன்னா கிழக்குல சூரியன் வர்றதுனால அந்த சூரியனுடைய திசை கதிர்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு கண்ணு பெருசா இருக்கும், ஆனா கண்ணு கூசும் அதுக்கு. அதனால மேற்கு நோக்கி மாத்திரம் உட்காரும். இந்த தேவாங்குகளை குடும்பமாக பெட்டிகள்ல வச்சு நம்முடைய முன்னோர்கள் கொண்டு போயிருக்காங்க. இது யாரு சொல்றா அப்படின்னா, PL சாமி என்று சொல்லக்கூடிய P. லூர்து சாமி என்ற IAS ஆபீசர் சங்க இலக்கியத்தில் தாவரங்கள், சங்க இலக்கியத்தில் விலங்குகள் என்கின்ற செய்தியை பற்றி குறிப்பிடுறார். காற்றுக்கு பேரு வச்சான் தமிழை. வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல். பாருங்க, காற்றுக்கு பேரு, திசைகளை காண விலங்குகள். அப்ப
தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வச்சுக்கிட்டே அப்ராப்ரேட்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, உகந்த தொழிலாக்கம் என்று இதற்கு தமிழ் படுத்துவாங்க. எது கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்முடைய பயணத்தை தொடரணும். மிகப்பெரிய கப்பல் படையை வைத்திருந்தவன் யார் என்று கேட்டால் இந்தியாவில் உலகத்திலேயே ராஜராஜ சோழனும் அவனுடைய மகனாகிய ராஜேந்திர சோழனும் தாங்க. நியாயப்படி ராஜேந்திர சோழனுடைய புகழ் உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கும்படி நாம் செய்யணும். ஏன்னா அத்தனை பெரிய கப்பற்படையை அவன் வைத்திருந்தான். இப்ப திசைகளை அறிவதற்கு தமிழர்கள் மிக நுண்மையாக எவையெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதோ அவற்றையும் கையில் கிடைப்பவற்றை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார்கள். இவையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதுதான் இங்கே ஆச்சரியமான ஒன்று. நான் சிசல்ஸுக்கு போயிருந்தப்ப அந்த ஆமைகளுடைய அந்த ஒரு பண்ணைக்கு போனேங்க. அதில் ஒரு ஆமையை காமிச்சு அதுக்கு வயசு 290. நெப்போலியனை ஜெயிச்ச அந்த வீரன் வளர்த்த ஆமைகள்ல ஒன்று இது அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்றாங்க. அப்ப கடவுள் கூட 2வது அவதாரமாக ஆமா அவதாரம் தாங்க எடுக்கிறார். கூர்மம்ங்கிற அவதாரத்தை எடுக்கிறார் இல்லையா? அத்தனை பெருமையுடையதாக நாம் பார்க்கிறோம். எனவே ஆமையாக இருந்தாலும் தேவாங்காக இருந்தாலும் அவற்றின் தன்மையோடு சேர்ந்து அவற்றை பயன்படுத்துகின்ற குணத்தையும் தமிழன் பெற்றிருந்தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.